வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா 2 இட்லி வச்சு நல்லா வந்து கறி குழம்பு தாங்க வச்சு சாப்பிட்டேன். ஸோ நம்ம வந்து இட்லி இந்த மாரி கறி குழம்புலாம் சாப்பிட்றப்போ வந்து இட்லி அளவு கம்மி பண்ணிவிட்டு நம்ம கறி நிறைய வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்குங்க. பட் நிறைய கறியும் வச்சு நிறையாவும் நம்ம வந்து இட்லி வந்து நல்லா 7, 8 இட்லி வந்து சாப்பிட்றப்ப தாங்க வந்து அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதியாகுது. ஸோ நம்ம அளவோடு வந்து நல்லா ருசிச்சு மெதுவா நம்ம பிடிச்சத அளவோடு சாப்பிட்டோம்னா லைஃப் லாங் எப்பவுமே சாப்பிடலாங்க. ஸோ நான் காலையில் 2 இட்லியும் கறி குழம்பு தாங்க சாப்பிட்டேன். இன்னைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடி காட்டுக்கு, நடு வீட்டுக்கு, நுனி மாட்டுக்கு, அது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மத்தியானம் வந்து பெருசாக எதுவுமே பசிக்கலங்க. ஸோ ஒரு 4 மணி போல் தான் வந்து நான் கொஞ்சம் பிரியாணி மட்டும் சாப்பிட்டேங்க. இதுதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் வந்து நைட் வந்து மேஜிக் பவுடர் வந்து சாப்பிட்டேங்க. இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ முடிஞ்சால் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.